நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. நம ஸ்ரீரங்க நாயக்யை யத்ப்ரூவிப்ரமபேததः ஈசேஷிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதமிதம் ஜகத் ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் மகாலட்சுமி தாயாருடைய பெருமை பேச வந்தவை. லக்ஷ்மி என்னும், மாதா என்னும், கமலா என்னும், ஸ்ரீஹி என்னும், திரு என்னும் கொண்டாடப்படுபவள் தான் மகாலட்சுமி. இவ்வுலகத்தில் எதெல்லாம் மகாலட்சுமியினுடைய அம்சங்கள்? பெண் தன்மை உடைய அனைத்தும் லக்ஷ்மி தேவியினுடைய அம்சங்கள் தான். எதெல்லாம் ஆண் தன்மை உடையதோ அதெல்லாம் பெருமான் ஹரியின் அம்சங்கள். எதெல்லாம் பெண் தன்மை உடையதோ அனைத்தும் லக்ஷ்மி தேவியின் அம்சங்கள். பெருமானுடைய திருமார்பை விட்டு லக்ஷ்மி எப்போதும் பிரியாமலே இருக்கிறாள். பகவான் பார்க்கடலை கடைந்த போது அமுதம் தோன்றியது, உச்சை ஸ்ரவசுங்கிற குதிரை தோன்றியது, ஐராவதம்ங்கிற உயர்ந்த யானை பிறந்தது. தன்வந்தரி தன்னுடைய பொற்குடத்தில் ஓஷதிகள் அமுதம் அனைத்தையும் ஏந்தி வந்தார். இப்படி உயர்ந்த பொருட்கள் பல தோன்றின. அதிலிருந்து அமிர்தோத்பவா என்கிற திருநாமத்தோடே மகாலட்சுமி தாயார் தோன்றினாள். ஆக பார்க்கடலே தாயார் மகாலட்சுமியினுடைய பிறப்பிடம். அவள் ஓரொரு திருத்தலத்திலும் தனிக்கோயில் நாச்சியாராக கோயில் கொண்டு வீறு கொண்டு வீற்றிருக்கிறாள். ஸ்ரீரங்கத்தே செல்வோமானால் ஸ்ரீரங்கநாச்சியாராக எழுந்துருளி இருக்கிறாள். உத்தர நட்சத்திரத்திலே அவதரித்தவள், விஸ்வக்சேனருக்கே உபதேசம் செய்தவள் ஸ்ரீரங்கநாச்சியார். அவளே ரங்கநாதனுக்கு விளக்கேற்றுபவள், அவனை பிரகாசப்படுத்துபவள். ஸ்ரீரங்கநாச்சியாருடைய உற்சவம் என்றால் நவராத்திரி உற்சவத்துக்கே தனிச்சிறப்பு. அவருடைய ஊஞ்சலா அத்தியுதம். அவள் தன் நவராத்திரி மண்டபத்தில் கொலுவீற்றிருப்பதா பெருமையிலும் பெருமை. இவையெல்லாம் ஸ்ரீரங்கநாச்சியாருக்காக. ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமலைக்கு சென்றோமானால் அங்கே திருச்சுகவனூர் என்னும் திவ்யக்ஷேத்திரம், திருச்சானூர் என்று மருவி வழங்குகிறோம். கார்த்திகை மாசத்தில் பஞ்சமி தீர்த்த உற்சவத்தின் போது அங்கிருக்கும் திருக்குளத்திலே புஷ்கரணியிலே தாயாரோடு சேர்ந்து சேவை காண கண்கோடி வேண்டும். கார்த்திகை மாசத்து பஞ்சமி திதியில்தான் இந்த தாயார் உதித்தாள். இவளே பத்மாவதி தாயார். திருவேங்கடவன் சீனிவாசனுடைய திருமார்பை விட்டு விலகாமல் இருப்பவள். கீழத்திருப்பதி திருச்சுகவனூரிலே இவளை சேவித்து கொண்டு 7 மலையேறி கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லிக்கொண்டு ஸ்ரீனிவாசன் வெங்கடேசன் திருவடிகளில் நின்றோமானால் கிட்டாத பயன் இல்லை, கிடைக்காத பேர் இல்லை. திருமலையிலிருந்து இறங்கி நேரே காஞ்சிபுரத்தை அடைகிறோம். பெருந்தேவி தாயார் என்னும் மகாதேவி நாச்சியார் என்னும் தாயாருக்கு திருநாமம். காஞ்சி வரதராஜ பெருமான் அவனுடைய திவ்ய மகிழ்ச்சியாய் வரும் அடியவர்கள் அனைவருக்கும் மூத்த ஒரு பெருத்த பத்னியாக, பெருமானுடைய பத்னியாக இருந்து வரும் அடியவர் அனைவருக்கும் தான் தாயாக இருந்து மிகச்சிறந்த சுமங்கலியாக வயதான ஒரு தம்பதிகளைப் போலே தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் காட்சி கொடுக்கிறார்கள். சின்ன மலை ஏறி போனால் பெருந்தேவி தாயாரை சேவித்து கொள்ளலாம். பெரிய மலை ஏறினோமானால் வரதராஜ பெருமானை சேவிக்கலாம். இதோ அந்த தாயாரின் திருக்கண்களில் தான் எவ்வளவு பரிவு! அவருடைய உதட்டை சேவித்தோமானால் என்ன புன்சிரிப்பு மாறாத உதடுகள்! ஓரொரு குழந்தையும் நோக்கி, நீ நம் குழந்தை, உன் பாபங்களை பொறுத்து பெருமானிடத்தில் சேர்ப்பிக்க வேண்டியது என் பொறுப்பு, கவலை கொள்ளாதே என்ன அபயப்பிரதானம் பண்ணிக்கொண்டே பெருந்தேவி தாயார் எழுந்துருளியிருக்கிறார். காஞ்சிபுரத்திலிருந்து இறங்கி மேற்கு நோக்கி போய் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தை அடைகிறோம். அங்கே கல்யாணி தாயார், யதுகிரி நாச்சியார் இளம் வயது பெண்ணாய் இன்று செல்லப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொண்டா போலே அத்தனை அழகான திருக்கோலத்தோடே பிராட்டியினுடைய சேவை. இவளுடைய திருநாமத்தில்தான் கல்யாணி புஷ்கரணி. மேலக்கோட்டையே அத்தியுதமான ஸ்தலம், காண்பதற்கு ரமணீயமான
இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஊர், குடுகுடுவென்னு எப்போதும் இருக்கும் ஏகாந்தமான திருத்தலம். நகர வாழ்க்கையின் யந்திரத்தனம் பிடிக்காதவர்கள் அதை தூக்கி எறிந்து மேலக்கோட்டைக்கு ஒரு வாரம் சென்றோமானால் திரும்ப வருவதற்கு மனம் இருக்காது. ஊருக்குள் நுழையும் போதே கல்யாணி புஷ்கரணி வரவேற்கிறது. கல்யாணங்களையெல்லாம் கொடுப்பவள். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம். தூய்மைக்கெல்லாம் இருப்பிடம், மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடம். பவித்ரம், மங்களம், கல்யாணம் இவை அத்தனையும் இந்த தாயாருடைய அனுகிரகத்தால் தான் கிட்டுகிறதாம். கல்யாணி தாயாரை சேவித்து கொண்டோம். இப்படி ஓரொரு திவ்யக்ஷேத்திரத்துக்கு போனால் எப்படி தேவ தேவ திவ்ய மகிஷியாக பிராட்டி எழுந்தருளிருக்கிறாள். அவளுக்கு ஸ்ரீஹி என்பது முதல் திருநாமம். ஸ்ரீதேவி பிரதமம் நாம, த்விதீயம் அமிர்தோத்பவா, திருத்தீயம் கமலா புரோக்தா, சதுர்த்தம் சந்திரசோபனா. உங்களுக்கு 12 திருநாமங்கள் தெரிஞ்சிருக்கும். கேசவாதி துவாதச நாமங்கள்: கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர. இந்த 12 திருநாமங்கள் கேள்விப்பட்டிருக்கள் இல்லையா? இந்த பெருமானுடைய திருநாமங்களுக்கு நேரே தாயாருக்கு திருநாமங்கள் உண்டு. நாம் உடம்பில் 12 இடங்களில் நாமத்தை இழிச்சிக்கொள்கிறோம். இதோ நெற்றியில் திருமண் காப்பு, இதே போல 12 இடங்களில் திருமண் காப்பு. அது திருமண், பெருமானுடைய திருவடி இணை. 2 திருவடிகள் தான் இங்கே இருக்கக்கூடிய 2 கொம்புகள். அதுக்கு நடுவில் இட்டு கொண்டிருப்பது தாயாருக்கு பிரதிநிதி. ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பிரதிநிதியாகத்தான் ஸ்ரீசூர்ணத்தை நடுவில் இட்டுக்கொள்ளுகிறோம். அவளுக்கும் 12 திருநாமங்கள் உண்டு. கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸ்ரீதேவி பிரதமம் நாம, த்விதீயம் அமிர்தோத்பவா, 2வது திருநாமம் அமிர்தோத்பவா, திருத்தீயம் கமலா புரோக்தா, 3வது கமலான்னு திருநாமம், சதுர்த்தம் சந்திரசோபனா, 4வது சந்திரசோபனா என்று திருநாமம், பஞ்சமம் விஷ்ணு பத்னி, விஷ்ணு பத்னி, ஷஷ்டிம் பஞ்சமம் விஷ்ணு பத்னி ச ஷஷ்டிம் ஸ்ரீவைஷ்ணவி ததா, 6வது திருநாமம் ஸ்ரீவைஷ்ணவி, சப்தமந்து வராரோஹா, வராரோஹாங்கிறது 7வது திருநாமம், அஷ்டமம் ஹரிவல்லபா, ஹரிவல்லபை என்பது 8வது திருநாமம், நவமம் ஷார்ங்கிணி புரோக்தா, ஷார்ங்கிணியின் 9வது, தசமம் தேவதேவிகா, தேவதேவிகா 10வது, ஏகாதசம் மகாலக்ஷ்மீஹி, மகாலட்சுமிங்கிறது 11வது, துவாதசம் லோகசுந்தரி, உலகத்துக்கே சௌந்தர்யத்தை கொடுப்பவள், அனைவரிலும் பேரழகு வாய்ந்தவள். இப்படித்தான் மகாலட்சுமி எழுந்தருள் இருக்கிறார். லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீதேவி, பூதேவி, நீளாதேவி என்னும் 3 நாய்ச்சிமார்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேள்வன் தன்னை என்று நம்மாழ்வார் போஷரம். பின்னகொல் நிலமாமகள்கொல் திருமகள்கொல் பிறந்திட்டாள் என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் 3. திருமகளாம் ஸ்ரீதேவி, மண்மகளாம் பூதேவி, ஆயர் மடமகளாம் நீளாதேவி நாச்சியார். இந்த 3 பேரும் பெருமானோடு இருந்து நாம் அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார்கள். இவர்கள் கூட இருந்தால் பெருமாள் அருளுகிறான். இவர்கள் இல்லாத போதுதான் நம்மை தண்டிக்கிறான். அப்ப பிராட்டிமார்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்! அந்த பிராட்டியினுடைய அம்சம்தான் உலகத்தில் காணப்படும் ஓரொரு பெண்ணும். அது பெண் சிங்கமாக இருக்கட்டும், பெண் மயிலாக இருக்கட்டும், பெண் மானாக இருக்கட்டும், பெண் மனித பெண்ணாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் பெண்மை என்று பார்த்தால் அதத்தனை மகாலட்சுமியினுடைய வடிவந்தான். ஸ்ரீதேவி, பூதேவி, நீளாதேவின்னு 3 நாச்சிமார்கள் சொன்னேனே. இதில் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கே பெருமை. திருவள்ளரைங்கிற திவ்யக்ஷேத்திரம், புண்டரீகாட்ச பெருமான், அங்கே தான் தாயார் அத்தியுதமாக எழுந்துள்ளிருக்கிறாள். அவளாலேயே அந்த க்ஷேத்திரத்துக்கே பெருமை. தாயார் எழுந்துள்ளிருப்பது திருவள்ளரை. ஸ்ரீதேவி நாச்சியாரே அங்கு கோயில் கொண்டிருக்கிறாள். அடுத்து பூதேவி நாச்சியார், நாச்சியார் திருமாளிகைன்னு பேர் பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்குதான் ஆண்டாளுடைய ஆஸ்தானம். ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திலே அவதரித்தாள். பூமி பிராட்டினுடைய அம்சம் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியான ஆண்டாள். அடுத்த நாச்சியார் நீளாதேவி நாச்சியார். திருநறையூருக்கு செல்லுகிறோம். நாச்சியார் கோவில்னு கேள்விப்பட்டிருப்பிலே, திருநறையூர் ஸ்ரீனிவாச பெருமான் அவன்தான். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக கல் கருடன் சேவை சாதிக்கிறார். வஞ்சொளவல்லி தாயார், நம்பிக்கை நாச்சியார்னு திருநாமம், ஒரே நாச்சியார் தான்.
சாதாரணமாக 2 பக்கத்து நாச்சிமார்கள் இருப்பார்கள், 3 நாச்சிமார்களும் உண்டு. ஆனால் திருநறையூர் நாச்சியார் கோயிலை சேவித்தால் ஒரே நாச்சியார், நம்பிக்க நாச்சியார், வஞ்சுளவல்லி தாயார், அவரோட சேர்ந்து ஸ்ரீனிவாச பெருமான் எழுந்துள்ள இருக்கிறான். இன்னும் எவ்வளவு நேரமும் சொல்லலாம். பிராட்டி உயர்ந்த திருப்பார்க்கடல் கடையப்படும் போது பிறந்தாள். அமுதில் வரும் பெண்ணமுதுண்டான் நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்தமுதம் கொண்டு வந்த பெம்மான். அப்ப பெருமான் பிராட்டிக்கு எத்தனை மடிப்பு கொடுத்திருக்கார். தன்னுடைய திருமார்பிலேயே இடத்தை கொடுத்துள்ளார். அதே மதிப்பை ஓரொரு ஆணும் ஒத்தொத்தரும் உலகத்தில் வாழும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். பெண்கள்னு சொன்னாலே போற்றத்தக்கவர்கள். கிரகத்துக்கு லக்ஷ்மி, வீட்டுடை தலைவின்னு சொல்லுகிறோம், குடும்ப தலைவின்னு சொல்கிறோம், குடும்ப தலைவன்னு சொல்கிறோம். யாருமே கிரகலக்ஷ்மின்னு தான் சம்ஸ்கிருதத்தில் வார்த்தை உண்டு. கிரகத்துக்கு பெருமான், கிரகத்துக்கு ஆண் பேரே கிடையாது. குடும்ப தலைவி, குடும்ப தலைவன் 2 இருக்கு இல்லையா? ஆனால் அதே போல் கிரகலக்ஷ்மிங்கிறதுக்கு ஆண்பாலே இல்லை. கிரகத்துக்கு லக்ஷ்மி அவ தான் இந்த வீட்டுடை தலைவியே தவிர, ஆக லக்ஷ்மியினுடைய அம்சமாகவே ஓர் வீட்டுக்கு புகுகிறாள். பிறந்த வீட்டிலிருந்து கல்யாணம் பண்ணி கொண்டு புகுந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டு பொறுப்புகள் அத்தனையும் தான் ஏற்றுக்கொண்டு சுமையாக கருதாமல் அத்தனையும் சிரித்த முகத்தோடே கடமையாற்றுகிறாள். அப்படிப்பட்ட பெண்கள் போற்றத்தக்கவர்கள். அவர்களை எப்படி பூஜிக்க வேணுங்கிறத தான் இந்த ஸ்லோகத்தில் இப்போ தெரிவிக்க போகிறார். இன்னைக்கு நாம் பல திவ்யதேசத்து தாயாரை சேவிச்சுட்டு இருக்கோம். தாயார் உற்சவங்கிறதே ஆச்சரியம். நாச்சியார் ஓரோரு இடத்திலும் எழுந்துருளி இருக்கிறார். தனிக்கோவில் நாச்சியார், தனியாக ஒரு சன்னிதானம் இருக்கும். பெருமான் இப்போ கிழக்கு பார்த்து எழுந்துருளி இருக்காருன்னு வச்சுக்கோ. இந்த பக்கத்தில் அவருடைய வலது பக்கத்தில் ஸ்ரீதேவி நாச்சியார் சன்னதி இருக்கும், இடது பக்கத்தில் ஆண்டாளுடைய சன்னதி இருக்கும். ஏன்னா பெருமானுக்கு வலப்புறத்தில் ஸ்ரீதேவியும் இடதுபுறத்தில் பூதேவி நாச்சியாரும் தான் எழுந்துருளி இருப்பார்கள். உபயநாச்சிமார்னு சொன்னாலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சமேத அப்படின்னு தானே பத்திரிகையிலெல்லாம் கூட பார்க்குறோம். அப்பேற்பட்ட வலதுபுறத்தில் ஒரு திருக்கோவில், இடதுபுறத்தில் திருக்கோவில், அவர்கள் தனிக்கோவில் நாச்சியார்கள். அப்படின்னா அந்த நாச்சியாருடைய கோயில் தனித்திருக்கும். அதே பெருமானுக்கு பக்கத்தில் 2 நாச்சியார் கூடவே அமர்ந்திருந்தது. இப்போ ஸ்ரீரங்கத்தில் சேவித்தால் அமர்ந்த திருக்கோலத்தில் 2 நாச்சியார்கள். நம்பெருமாள் நின்று கொண்டிருப்பார், ஆனால் பக்கத்து நாச்சிமார்கள் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் திருவேங்கடம் திருமலையில் சேவித்தால் மலையப்ப சுவாமி ஸ்ரீனிவாச பெருமாள் உற்சவமூர்த்தி நின்ற திருக்கோலம், பக்கத்து நாச்சிமார் நின்ற திருக்கோலம். அதே காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் நின்ற திருக்கோலம், பக்கத்து நாச்சிமார்கள் நின்ற திருக்கோலம். மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் செல்லப்பிள்ளை நின்ற திருக்கோலம், பக்கத்து நாச்சிமார்கள் நின்ற திருக்கோலம். அப்போ ஸ்ரீரங்கத்தில் மட்டும் வேறுபாடு. நம்பெருமாள் மட்டும் நடுவிலே நின்ற திருக்கோலம், பக்கத்து நாச்சிமார்களும் அமர்ந்த திருக்கோலம். ஏன் தெரியுமா? எவ்வளவு பழமை வாய்ந்த பெருமாள். அக்ரே தார்க்ஷேண பశ్చాదகிபதி சயனேன ஆத்மனா ஸ்ரீபூமிபியாம் அதிருப்தியாம் நயனச்சுலகைஹி சேவ்யமான அமிர்தமுகம் வக்திரேண ஹவிஸ்மிதேன ஸ்புரரபயகதா சங்கச்சக்கரைர் புஜாகிரைஹி விஸ்வஸ்மை திஷ்டமானம் சரணமசரணாக ரங்கராஜம் பஜாமஹ என்று ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார். நம்பெருமாள் நடுவிலே அமிர்தம் போன்று நிற்கிறார். என்ன அழகு! ஏதே சங்ககதா சுதர்சனபிருதா க்ஷேமங்கரா பாகவஹ பாதத்வந்தமிதம் சரண்யன் அபயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாக இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்திரேண தத் வியாகுர்வன்னிவ நிர்வகேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹ. பெருமானோ ஓரொரு நாச்சிமாரிடத்திலும் பேரன்பு கொண்டவன். ஆழ்வாரே கங்குலும் பகலும் கண்துயிலறியாள்னு தொடங்கி திருவரங்கத்துக்காக 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். அதில் சாதிக்கிறார், என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திருவையித்தால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கள்வனே என்னும் அன்னுருவேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி. பெருமாள் நடுவில் நிற்கிறார். அவரை சேவித்து 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 ஆயாசம் வந்து அயர்ச்சி தோற்ற அமர்ந்து விட்டார்கள். அவர் இன்னும் அமரவில்லை. ஆனால் பக்கத்து நாச்சிமார்கள் அமர்ந்த திருக்கோலம் சேவிச்சுட்டே எவ்வளவு நாழி நிற்கிறது, கால் கடுக்கிறது, கால் வலிக்கிறது என்று அமர்ந்தார்கள் போலும். நம்பெருமாள் கர்ப்ப கிரகத்தில் இருக்கார். பின்னால் ஆதிசேஷ படுக்கையில் பெரிய பெருமாள் சயனித்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ஆதிசேஷனும் படுத்துண்டே விட்டார். அவரால் இந்த பெருமாளை சேவிச்சு சேவிச்சு தாங்கலை, ஆயாசத்திலே படுத்து கொண்டு விட்டார். நேர பெரிய கருட மண்டபம், இவ்வளவு உயரத்துக்கு கருடன் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு இந்த நம்பெருமாளை சேவிச்சு சேவிச்சு முடியலே, அமர்ந்து கொண்டு விட்டார். அப்ப கருடன் அமர்ந்தார், பக்கத்து நாச்சிமார்கள் அமர்ந்தார்கள், பின்னால் ஆதிசேஷனோ படுத்து கொண்டு விட்டார். இவர் மட்டும் இன்னும் நிற்கிறார். அந்த நின்னு கருக்கோலத்தை சேவித்து சேவித்து உள்ளன்போட பக்கத்து நாச்சிமார்கள் எழுந்துருளி உள்ளார்கள். இவர்கள் 2வது வகை.
தனிக்கோவில் நாச்சியார் ஒரு வகை, பக்கத்து நாச்சியார் ஒரு வகை, மூணாவது பெருமானுடைய திருமார்பிலே எழுந்துருளி இருக்கிற நாச்சியார் ஸ்ரீவத்ச மகாலட்சுமி. இப்படி 3 இடங்களில் நாச்சியார்கள் இருந்து பெருமானை அருள் புரிபவனாகவே ஆக்குகிறார்கள். அப்ப பெண் தன்மை உடைய யாராக இருந்தாலும் அவர்களும் நாச்சியாருடைய அம்சம். அப்ப எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு உரிமை அவர்களுக்கு! உரிமை, கடமை, இனிமை, பொறுப்பு, மதிப்பு, இது இத்தனையும் மகாலட்சுமியினிடத்திலிருந்து பெற்றவர்கள். அப்படிப்பட்ட பெண்களை எப்படி நடத்தணும்னு பார்க்கணும். மகாலட்சுமியை பற்றி இன்னைக்கு நாம பார்த்துட்டோம்.